சொல்லு. எப்படி இருக்கா அனு? ஏய், காலையில தானே பார்த்தேன். ரொம்ப 10 வருஷம் ஆன மாதிரி கேட்குறேன். ஹலோ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இந்த நேரத்துல அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் போய் நேர்லயே பார்க்க முடியும்? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுறப்ப பாத்திருப்பீங்கல்ல. இல்ல, இன்னைக்கு நான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேன். அவங்கள பார்க்கல. உங்க தம்பிக்கு கால் பண்ணி எப்படி இருக்கான்னு கேட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். நீ நிஜமாவே நான்சென்ஸ் தானே மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆமா ஆமா, நான் நான்சென்ஸ் தான். எனக்கு பட்டம் கொடுத்ததெல்லாம் போதும். எனக்கு என்னமோ அனுவை நினைச்சு பதட்டமாவே இருக்கு. அதெல்லாம் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அவங்க என்ன ஜூலியா இருக்காங்க? வீட்டுல தானே இருக்காங்க. அப்படியே இவ்வளவு பில்டப் பண்ற? அனு வீட்ல தான் இருக்கா. ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க ஜூல இருக்கிற மிருகங்களை விட மோசமா நடந்துக்கிட்டாங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. யாரு? எங்க வீட்ல இருக்கிறவங்களா? ஆமா, காலையில உங்க சித்தி சித்தப்பாலாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அடிக்காத ஒண்ணுதான் குறை. அவங்கள பத்தி எல்லாம் பேசாத. அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு காரணமே நீதான். நீ மட்டும் அப்ப கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா சித்தியை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் மேல பழி போடாதீங்க. உங்க வீட்ல கூட தான் ஆகாஷ் சட்டையை பிடிச்சு உங்க அப்பா அறையறதுக்கு கையை ஓங்கினாரு. ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு அவர் ரியாக்ட் பண்ணது சரிதான்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்க அமைதியா இருந்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் எமோஷனலா பிஹேவ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயும் உங்க அப்பாவும் அமைதியா இருந்திருக்கணும். நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க சார். ஆகாஷ் சார் அவசரப்பட்டு அப்படி செஞ்சதுக்கு அப்பா அவர் மேல கோவப்பட்டாரு. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அனு என்ன தப்பு பண்ணா? நாங்க தான் என்ன தப்பு பண்ணோம்? எங்களையே ஆளாளுக்கு கண்ட மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. நீ என்னதான் காரணம் சொன்னாலும் உங்க அப்பா எங்க சித்தப்பா கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்புதான். மனசாட்சியே இல்லாம இப்படிதான் அப்படிலாம் பேசுறீங்களோ? உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து அவங்கள பாக்குறப்போலாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் இஷ்டத்துக்கு யாராவது தப்பா பேசிட்டே இருந்தா அப்ப தெரியும் எங்க அப்பாவோட வலி என்ன, அவரு செஞ்சது சரியா இல்லையான்னு. ஹலோ, எங்க காணாம போயிட்டீங்க? இப்ப என்ன, உங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் மார்னிங்கா கேட்டு சொல்றேன். இப்போ உன்னோட ரிசர்ச் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போய் தூங்கு. மார்னிங் தான் இல்ல, இடையில குட்டி பாஸ் கிட்ட கேட்க முடிஞ்சாலும் கேட்டுட்டு பயப்படாம எனக்கு கால் பண்ணுங்க. நான் பக்கத்துல தான் போனை வச்சிருப்பேன். சரியா?